ஹே கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த கார் பெட்லாம் வந்து என்னென்னா அதில் வந்து எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் இருக்குது, இந்த லைட்ஸு சவுண்டு அதெல்லாம் இருக்குது. அது வந்து நம்ம டெமோ வந்து அசம்பிள் பண்ணோம். அண்ட் அதுக்கு வந்து பவர் இல்லை, இந்த பர்டிகுலர் டிஸ்பிளே யூனிட்டில் பவர் இல்லை. ஸோ அதனால் இப்போ போய்ட்டு நம்ம ஒரு போர்ட்டபுள் இன்வெர்ட்டர் ஒரு பேட்ரி, ஸோ அந்தமாரி ரெடிமேட் செட்டப்ஸ் இருக்குது. அது நம்ம ஆக்சுவலி டிஒய்ஐயும் பண்ணலாம், அதை டியூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓன் இன்வெர்ட்டர் பேட்ரி வச்சு நம்மளே கூட பண்ணலாம். பட் என்ன ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து அது எல்லாம் நிறைய ஒயர்ஸ் அங்கே இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் அந்த ரெடிமேட் இன்வெர்ட்டர் பேட்ரிஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து சார்ஜ் போட்டுட்டு நம்ம போய் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம், பவர் சோர்ஸ் மாதிரி. சரி, அது போயிட்டு வாங்கிட்டு வந்து நம்ம கார் பெட் ஒன்று பவர் பண்ணி எப்படி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். அண்ட் ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ட்ரிப்புக்கு நம்ம வந்து வில் பி கோயிங் டு ஸ்டோர், ப்ராபப்ளி ஜேபிஐஃபில் இருக்குமா எனக்கு தெரில. வி மே பி கோயிங் டு ஜேகார். ஸோ ஜேகார்னு ஒரு கடை இருக்குது, என்னோடய ஃபேவரட் கடை, என்னோடய ஆர்டினோ, ராஸ்பெரி பை, ஸோ அது எல்லாமே வாங்கினது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜேகாரில் தான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி அங்கே தான் நம்ம போவோம்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம வச்சு நம்ம ஒரு எப்படி வருதுன்னு பார்ப்போம். அது அந்த கார் பெட்டுக்கு செட் ஆகுதா, ஸோ அதெல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன், அந்த லைட்ஸு சவுண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பற்றி போடுறேன். ஹோப் யூ லைக் இட். அண்ட் மோரோவர் இந்த இன்வெர்ட்டர், அந்த பேட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஒன்று அப்படின்னா வந்து தே டோன்ட் கம் இன் டிஃப்ரெண்ட் சைஸஸ். ஜென்செட்ஸ் மாதிரி கிடையாது. ஜென்செட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள் வாங்க போகிறோம். ஸோ தட் கம்ஸ் அரௌண்ட் லைக் 6 lakhsலேருந்து 12 lakhs 22 lakhs அந்த மாதிரி வந்து கீப்ஸ் கோயிங். ஸோ அந்த ரேஞ்சில் இருக்குது. மேபி அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான். ஜென்செட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வந்து என்னென்ன பிராண்ட், என்னென்ன காஸ்ட் அப்படின்றத பற்றி போடுறேன். வெரஸ் வித் யூபிஎஸ் இன்வெர்ட்டர் பவர் வந்து பேட்டரிஸ்லேருந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா மெஜாரிட்டி வந்து நீங்கள் இன்வெர்ட்டர் அண்ட் பேட்டரி காஸ்ட்டு மட்டும்தான். ஸோ அண்ட் இது வந்து நம்ம அவ்வளோ பெரிய பவர் சோர்ஸ்லாம் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் சிம்பிள் ஒரு சின்ன ஹேண்ட் ஹெல்ட் இன்வெர்ட்டர் அண்ட் பேட்டரி பவர் அப்படின்ற மாதிரி தான் வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீடியோஸ் போட்டுட்டு வில் சி. ஓகே, கார் அப்படின்னு ஒரு இடம் கைஸ். ஸோ இது வந்து எப்போவுமே இந்த எலக்ட்ரானிக்ஸ், ரோபோட்டிக்ஸ், ராஸ்பெரி பை இதெல்லாம் வந்து ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறப்ப வந்து என்னோடய ஃபேவரட் ஸ்டோருக்கு போகிறோம். ஸோ இதான் இந்த ஸ்டோரு, ஜேகார். ஸோ இந்த பவர் டெக் லித்தியம் பவர் டேங்க் பேட்டரி இப்போ நம்ம அன்பேக் பண்ண போகிறோம். ஸோ இது என்னென்னா இட்ஸ் லைக் ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு 100 watt பேட்டரி இருக்குது, ப்ளஸ் ஒரு 250 volt இன்வெர்ட்டர் இருக்குது. அண்ட் இது வந்து என்ன ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 VDC வோல்ட் டிசி 3 செப்பரேட் பாயிண்ட்ஸில் வந்து பவர் அவுட்புட் கொடுக்கும். அண்ட் பவர் அவுட்புட்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 USB சார்ஜஸும் இருக்குது, விச் இஸ் லைக் 6 ampere வரைக்கும் இட்ஸ் அ ஷேர்ட் பவர். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பிரைட் எல்இடி இருக்குது. பாக்ஸ் பேக்கிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் டீசன்ட் பேக்கிங். ஸோ நத்திங் டூ ஃபேன்சி, டீசன்ட் பேக்கிங். இட் லுக்ஸ் செக்யூர். ஸோ அதனால் எதுவும் பிரேக்கேஜஸ் எதுவும் இருக்கிற மாதிரி எதுவும் தெரில. அண்ட் இதில் சம்மதி அதர் கூல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு லைட் ஒன்று இருக்குது, விச் இஸ் லைக் டார்ச் லைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கனெக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏசி கனெக்டர் ஒன்று இருக்குது. அண்ட் இது வந்து உங்களுடைய கார் கனெக்டர் சார்ஜர் நீங்கள் போட்டுக்கலாம், சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதிலேருந்து கார் அவுட்புட்லேருந்து நீங்கள் பின் கனெக்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இதுலேருந்து அவுட்புட் எடுக்கிறதுக்கு. அண்ட் இதில் வந்து நீங்கள் சோலார் பேனல்ஸும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். MC4 கனெக்டர்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து சோலார் பேனல் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து இருக்கிற இன்வெர்ட்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 240 volt இன்வெர்ட்டர். ஸோ அதனால் நீங்கள் வந்து இட்ஸ் லைக் டிப்பிக்கல் ஒரு ஸ்டாண்டர்ட் யூபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுமோ, இன்வெர்ட்டர் யூபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே கான்செப்ட் தான் இது. ஸோ இதான் மேனுவல். ஸோ டிப்பிக்கல் வாரண்ட்டி, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ராடக்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பவர் பாயிண்ட்டு என்னென்ன இருக்குது அண்ட் என்ன அதில் அவுட்புட் இன்புட் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். ஸோ இப்போ இந்த ஆக்சுவல் ப்ராடக்ட் அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் வெரி காம்பேக்ட், நல்ல நீட் டிசைன். ஸோ அழகாக ஈஸியாக ஹேண்டில் இருக்குது, எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாமே இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவுட்புட் இது. ஸோ நம்ம ரெகுலர் ஸ்டாண்டர்ட் பின்லேருந்து எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் டார்ச் லைட் இருக்குது, அதுக்கப்புறம் இன்புட் இருக்குது, ஏசி இன்புட் இருக்குது சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னும் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் தான் இட்ஸ் லைக் வி கேன் ஸ்டார்ட் யூஸிங் இட். ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது இந்த லைட்டில், ஃப்ளாஷ் லைட்டில். ஒன்று கண்டினியூஸ் லைட்டு, இன்னொன்று வந்து சார்ட் ஆஃப் லைக் அன் அலர்ட் லைட் மாதிரி ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும், ஆன் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி. ஸோ ஒரு பக்கம் வந்து நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் அவுட்புட் இது. ஸோ நீங்கள் வந்து ரெகுலர் பவர் சப்ளை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் USB 3 USB பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 12 volt DC அவுட்புட் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபீமேல் கனெக்டர்ஸ் வச்சு. ஸோ தட்ஸ் அபவுட் கைஸ். நம்ம பவர் பண்ணிவிட்டு கார் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், லைட்டிங்ஸ்லாம்.